இப்போ நாம் முகமதிப்பு இடமதிப்பு அந்த கணக்கை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு முகமதிப்புன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஜனனி உங்ககிட்ட இருக்கிற நம்பர் சொல்லுங்கள். கொஞ்சம் நேரம் பிடிங்க. 8. இளவரசி உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 5. கதிரேசன் உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 7. ஆண்ட்ரியா உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 2. இப்போது அவங்கவுங்க நம்பரை சொன்னீங்க. ஆமாம் தானே? ஆமாம் தானே? சரி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள். அருண்குமார் உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 3. உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 4. உங்கள் நம்பர் சொல்லுங்கள். ஜோயல். 6. தமிழ்ச்செல்வி உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 5. சரி, ஓகே. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க நம்பர் சொல்லிட்டீங்க. அப்படி தானே? இதுதான் முகமதிப்பு. என்னது? முகமதிப்பு. நீங்கள் கையில் என்ன நம்பர் வச்சுருக்கீங்களோ அது எங்கே இருந்தாலும் சரி, இடம் மாறி இருந்தால் கூட சரி, அது என்ன நம்பரை நீங்கள் அப்படியே சொல்கிறீங்களோ அதுதான் என்னது? முகமதிப்பு. புரிஞ்சிச்சா? முகமதிப்புன்னு தெரிஞ்சிச்சா? சரி. இப்போ நம்ம போர்டில் ஒரு கணக்கு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள். 8 8. இது நம்பர் படிங்க. 8. இல்லை தனித்தனியாக சொல்லுங்கள். 8 8 8 8. இப்போ நம்ம அந்த நம்பர் நம்ம படித்தோம் இல்லையா, அந்த 8 வந்து எல்லா இடத்துலையும் வந்துருக்குது. ஓகேவா? அப்போது அது எங்கே வந்தாலும் அந்த நம்பர் என்ன சொல்கிறோம்? நம்ம 8 தான் சொல்கிறோம் இல்லையா? அதோட நம்பரை மட்டும்தான் சொன்னோம் இல்லையா? அப்போ அதுக்கு பேர் தானே அது முகமதிப்பு. முகமதிப்பு என்னன்னு தெரிஞ்சிச்சா? சரி, ஓகே. அடுத்து நம்ம இடமதிப்பு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இடமதிப்பு. சரி. அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் காலுக்கு கீழே பாருங்கள். என்ன எழுதிருக்கிறேன்? மிஸ் என்ன எழுதிருக்கிறேம்மா? ஜனனி உங்களுக்கு நேரம் என்ன எழுதிருக்கிறேன்? 1கள். வெரி குட். இப்போ இளவரசி உங்களுக்கு நேரம் என்ன எழுதிருக்கிறேன்? 10கள். உங்களுக்கு நேரம் கதிரேசன்? 100கள். உங்களுக்கு நேரம் 1000கள். சரிம்மா. உங்கள் கையில் நம்பர் இருக்குது இல்லையா? இப்போது நீங்கள் எழுந்துருங்க. யார் சொல்லுவீங்க இதை? எழுந்துருங்க. மகாலட்சுமி எழுந்துருங்க. சரி. ஆண்ட்ரியா கிட்ட என்ன நம்பருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். 2. அது என்னது? இது 1000. 2 2000. வெரி குட். கிளாப் பண்ணுங்களா மகாலட்சுமிக்கு. சிடம். அங்கே பூவரசன் வாங்க. கதிரேசன் கையில் என்ன நம்பர் இருக்குது? நம்பர் ஒழுங்காக காட்டுங்க. கதிரேசன் 7. எத்தனை 7? 100 7. அப்படியே சொல்லணும். எத்தனை 100கள் இருக்குதாங்க? எத்தனை 100கள் இருக்குதுப்பா? சொல்லுங்க. 7 100கள். சரியா? ஓகே, வெரி குட். இளவரசி சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. 5. 5 10. 5 10கள். 5 10கள் எப்படி சொல்லுவோம்? அதை எப்படி சொல்லுவோம்? இல்லைம்மா, 5 10கள் எப்படி சொல்லுவோம்? அதை வேற யார் சொல்லுவீங்க? 5 10 கரெக்டு தான். அதை எப்படி சேர்த்து சொல்லுவோம்? 50. வெரி குட். 5 10கள் எப்படி சொல்லுவோம்? 50. உட்கார். அடுத்து தமிழ்ச்செல்வன் சொல்லுங்க. 1. எத்தனை 1கள்? 8 1கள். இப்போ சேர்த்து யார் சொல்லுங்க? இந்த குரூப்பில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த நம்பர் சேர்த்து படிங்க. 2758. வெரி குட். ஜோராக கிளாப் பண்ணுங்க இந்த குரூப்புக்கு. வெரி குட். சரி. இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க. நீங்கள் இவங்களுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. சரியா? சரி, ஓகே. ஆண்ட்ரியா படிங்க. நான் நம்பர் இது அருண்கிட்ட என்ன இருக்குது? 3. என்னது? 3 1000கள். வெரி குட். நீங்கள் ஜாக்சனுக்கு என்ன இருக்குது சொல்லு கதிரேசன்? 4 100கள். அப்போ 4 100கள் எப்படி சொல்லணும்? 4 100கள் எப்படி சொல்லணும்? அதை வெரி குட். 400. அடுத்து ஜோயல் கிட்ட இருக்கு படிங்க. எத்தனை? 6 10கள். அப்போ எப்படி சொல்லணும்? 6 10களை 600 10கள். 60 10கள். எத்தனை 10கள்? 60 10கள். வெரி குட். தமிழ்ச்செல்வன் என்னமா இருக்குது? 5 1கள். 5 1கள். அப்போ எப்படி சொல்லணும்? அதை 5. வெரி குட். இப்போ மொத்தமாக சேர்த்து படி. கதிரேசன் சேர்த்து படிங்க. அதை
மூன்றாய் சரி வெரி குட் சொல்லுங்கள். கீழே பார்த்து ஆண்ட்ரியா படிங்க. 3465. வெரி குட். ஜோராக கை தட்டுங்க ஆண்ட்ரியாவுக்கு. வெரி குட். இப்போ இட மதிப்புனா என்னன்னு தெரிஞ்சிச்சா? இட மதிப்பு நல்லா சத்தமாக சொல்லு. இட மதிப்புனா என்னன்னு தெரிஞ்சிச்சா? முக மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிச்சா? ஓகே, தேங்க்யூ.